அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவின் கிளை அமைப்பு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கம்யூனிசம் என்பது ஒரு உணர்வு, மனிதர்கள் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டிய உணர்வு என்று தெரிவித்தார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது நமது இலக்கு என்றும் தெரிவித்தார். கருப்பு, சிவப்பு, நீலம் கொள்கைகள் நிலை பெற வேண்டும் என்றும் கூறினார். பாசிசம், மதவாதம், சர்வாதிகாரத்தை நமது தோழமைதான் வீழ்த்தும் என்றும், நமது ஒற்றுமை தோழமையை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்றும் கூறினார். இது எண்ணங்களால் சேர்ந்த கூட்டணி, எண்ணிக்கைக்காக சேர்ந்த கூட்டணி கிடையாது என்றும் தெரிவித்தார். கம்யூனிசம் என்பது ஒரு உணர்வு. மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் உருவாக வேண்டிய உணர்வு. திராவிட இயக்கத்துக்கும் பொதுவுடைமை இயக்கத்துக்கும் இலக்கு ஒன்றுதான். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் நம்முடைய ஒற்றை இலக்கு. இந்த ஒற்றுமைதான் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒற்றுமை. கருப்பு, சிவப்பு, நீலம் ஆகிய கொள்கைகள் இங்கே நிலை பெறணும், அதிகமான உழைப்பை கொடுக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நமக்குள் இருக்கக்கூடிய நட்பு என்பது தேர்தல் அரசியலை கடந்த நட்பு. சாதியவாதம், வகுப்புவாதம், பெரும்பான்மைவாதம், எதேச்சதிகாரவாதம்னு மக்களை ஒடுக்கக்கூடிய அத்தனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை. நான் உறுதியா சொல்றேன், இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும், வீழ்த்தும். இந்த தோழமைதான் எதாச்சாதிகாரத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும். இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும். நம்முடைய இந்த நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்னவோ கனவுகளை கண்டாங்க. இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு. நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா இது எண்ணிக்கைக்காக அமைஞ்ச கூட்டணி அல்ல, எண்ணங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நினைத்தது போன்று 370 இடங்கள் என்று வெற்றி பெற்றிருந்தால் இப்போது இருப்பதை விட நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் இருக்கும் ஜனநாயக சக்திகள் அனைத்தையும் இணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி பாஜகவின் வேகத்தை குறைத்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனாலும் பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகரங்களை பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று அவர் சாடியுள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நினைச்ச மாதிரி 400 இடங்கள் 370 இடங்கள் என்று வெற்றி பெற்றிருந்தா இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகி இருக்கும். இந்தியாவில் இருக்க ஜனநாயக சக்திகளை எல்லாம் இன்றைக்கு இணைச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்கி பாஜக வேகத்தை குறைச்சிருக்கிறோம். ஆனாலும் பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு.